பாடம் அப்படியா? ஆனா எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க வீட்டுல? பாப்பேன் பிராக்டிஸ் பண்ணிக்கின்னு ஓன்னு தானே சொன்னீங்க. பாப்பேன் ஓண்டா ஓடி பாப்பேன் பேல வராங்க ஓதுறீங்களான்னு. ஆ بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها சின்ன பிரச்சனை உண்டு, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது أفلا يعلم إذا بعثر ما في القبور சரி போதுங்க. أفلا يعلم إذا بعثر ما في القبور மூணாவது فذوقوا فلن نزيدكم إلا عذابا கொஞ்சம் டைம் எடுத்து ஓதுங்க, மூச்சு போகாம ஓதுங்க பாப்போம். فذوقوا فلن نزيدكم إلا عذابا நாலாவது أإذا كنا عظاما نخرة சரி போதுங்க. أإذا كنا عظاما نخرة Right. திருப்பி எனக்கு ரெண்டாவது கொஞ்சம் ஓது பாப்போம். أفلا يعلم إذا بعثر ما في القبور மாஷா அல்லாஹ். வீட்டுல ஓதிக்கிறீங்கன்னா வெரி குட். والأرض بعد ذلك دحاها திருப்பி ஓதுங்க. والأرض بعد ذلك دحاها சின்ன ஹே பெரிய ஹே ரெண்டும் படிச்சுக்கிறீங்க, அது வரணும். والأرض بعد என்று ராக்கு கலக்க கூடாது. والأرض بعد ذلك دحاها திருப்பி ஓதுங்க. والأرض بعد ذلك دحاها ரெண்டாவது ثم إذا فاء أنشر أنشره. ثم إذا ساء என்ன கரண்ட் போயிட்டா? என்ன
என்ன கரண்ட் பேத்திட்டா? ஓ. ஆ, சொன்னது கேட்டுச்சு தான். திருப்பி வந்து போகும். ثم إذا فاء இது சோ அல்ல, أنشره. அது மாறணும். إذا شاء أنشره. ثم إذا فاء أنشره. நீட்டுங்க, நீட்டுங்க. إذا شاء أنشره. ثم إذا فاء أنشره. திருப்பி போதுங்க. ثم إذا فاء شاء. ثم إذا فاء أنشره. செகண்ட் நீட்டுங்க. 3 செகண்ட் நீட்டி வருதுங்க. إذا شاء أنشره. ثم إذا فاء أنشره. மூணாவது. والليل إذا عسعس. ம் والليل إذا عسعس. திருப்பி போதுங்க. والليل إذا عسعس. குட். நாலாவது. والسماء ذات الرجع. راجع. راجع. رجع. والسماء ذات الرجع. ரெண்டாவது பாப்போம். ثم إذا فاء أنصره. அதான் முடிஞ்ச இடத்த பார்ப்போம். சரிங்க. ஓகே, நம்பர் 3. والليل إذا عسعس. عسعس வராதா? நான் அப்படி ஓடல மல்லி. நான் கேட்டேன் அப்படி வராது. நீங்க ஓதுனிதான் பாப்பா. சரி, நான் கேட்டேன் அப்படி ஓதப்படாதான்னு கேட்கிறேன். இல்ல. இல்லையா? ஏன் ஓதப்படா சொல்லுங்க பாப்பே. ஒருத்தர் வந்து ஆச ஆசன்னு ஓதுறாரு. நீங்க பெலன்னு சொல்லீங்க. சும்மா பெலன்னு சொல்லலாவே. ஏன் பெலது? காரணம் சொல்லணும். இதான் இதுக்காக வேண்டி இப்படி ஓதுனா பெலன்னு சொல்லணுமே. ஏன் பெல பாப்போம். சொல்லுங்க பாப்போம். தெரியாது மல்லி. தெரியாதா? அஹ்னஃப். பாத்தீங்களா பாத்தீங்களா, பிரச்சனையே இது. சொல்லி தந்தீங்க உங்களுக்கு. ஏன் இதை அஸ் அச என்று நீட்டி ஓதப்படாது. அஸ் அசன்னு நீட்டி ஓதணும்னா என்ன வந்திக்கணும்?
பாப்போமே எப்படி வந்திக்கணும் மீது. எப்ப எல்லாம் நாங்க இந்த நீட்டி ஓதலாம் என்று ஆசை ஆசை என்று நீட்டி ஓதலாம், எப்ப எல்லாம் நீட்டி ஓதலாம் சொல்லி தந்தீங்க பாப்போமே. விலகல. ஆசை என்று சொல்லி இத எப்ப எல்லாம் நாங்க நீட்டி ஓதலாம். எப்படி வந்து இருந்தா நீட்டி ஓதலாம். நான் மூணுல ஒன்று சொல்லவா? ஓகே. மூணு நேரம் மூணு டைம் நீட்டி ஓதலாம். ஒன்று நான் சொல்றேன். இது பக்கத்துல ஒரு அலிஃப் ஒன்று வந்திருந்தா நாங்க இது அசன்னு நீட்டி ஓதலாம். அப்படித்தானே? ஓ. ஓகே உண்டு. அடுத்த ரெண்டும் என்ன பாப்போம். வேற எப்படி வேணா நீட்டி ஓதலாம். வேறண்டா லாஸ்ட்ல. லாஸ்ட்ல. லாஸ்ட்ல வெரி குட். லாஸ்ட்ல பத்தாத்தைன் வந்தா. ஃபதஹ்தைன். வெரி குட் வெரி குட். லாஸ்ட்ல ஃபதஹ்தைன் ஒன்று வந்துச்சுன்னா அது நாங்க அதையும் நீட்டி ஓதலாம். மாஷா அல்லாஹ். இன்னொண்டு மூணாவது. பாத்தீங்களா பாத்தீங்களா இப்பதான் கேட் திறக்குது. என்ன சார் நீங்க ஒன்று சொன்னீங்க, நான் ஒன்று சொன்னேன். பினிஷ். அப்படியா? இன்னொண்டு யார் சொல்றது? நான் சொல்லவா? ஓகே. பாப்போமே. நான் ஒன்று சொன்னேன், இப்ப நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க. இன்னொன்னு என்ன? மூணே இது நீட்டுறதுக்கு. அஹ்னஃப். ஓ. என்ன வாயில் நிறைய சொல்றீங்க, எங்களுக்கு எங்களுக்கு ஒன்று கேட்க மாட்டேங்கிறேன். வாய் நிறைய அசைது, எங்களுக்கு ஒன்று கேட்க மாட்டேங்குது. தெரியாது மல்லிம். தெரியாத மூணாவது. தெரியாது. தெரியாதுண்ணா. எப்படி தேடி பார்க்கலுமா மூணாவது என்னன்னு சொல்லி? என்ன? மூணாவது நீங்க தேடி பார்க்கணும். நான் சொல்லணும், தேடி பார்த்து சொல்லுங்க. என்னங்க அஹ்னஃப்? மூன்றாவத தேடி பார்த்து என்ன சொல்லணுமா? முதல்ல சொன்ன பாருங்க. அஸ் ஆச சீன நீட்டணும். ஏ நீட்டுவோம். கடைசியில் அலிஃப் வந்தா நீட்டணும் என்று சொன்னேன். நீங்க சொன்னீங்க கடைசியில பார்த்தா தைன் வந்துச்சுன்றா நாங்க நீட்டுவோம் என்று சொன்னீங்க. வெரி குட். நல்ல ஆன்சர். குட் ஆன்சர். அப்ப நாங்க நீட்டுறது தொடர்பா வசனத்துல கடைசி வார எழுத்த நீட்டுறதுல இன்னும் ஒன்று படிச்சுக்கிறோம். அது உங்களுக்கு மறந்துக்குது. ஞாபகம் இதான் மறந்துக்கியா? தெரியாது மல்லிம். மறந்து போய் தெரியாதா? என்ன தெரியாது? மறந்துக்க ஞாபகம் இருக்குதா? அதான் தெரியுது. மறந்து சொல்லி தந்தா நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு வரணும் சரியா? அது நீங்க பார்த்துட்டு சொல்லணும்னா சரி. அதே நேரம் இன்ஷா சரி. அல்லாஹ் நான் புதிய ஒர்க் கொண்டு உங்களோட டிஸ்பிளேல வச்சுக்கிறேன். தாலும் தாலோடும் தொடர்பான பாடம். நான் ரெண்டு எழுதும் படிச்சிட்டோம். தால படிச்சுக்கிறோம். அதை தொடர்ந்து நாங்க இப்ப தால படிச்சுக்கிறோம். ரெண்டோட பிராக்டிஸையும் படிச்சுக்கிறோம். இது ரெண்டையும் வச்சு இந்த ரெண்டு பிராக்டிஸும், அதாவது தாலும் தாலும் சேர்ந்து ஒரே வசனத்துல வருகிற டைம்ல நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றோங்கிறத ரெடி ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ் சரி. நாளைக்கு.